ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு த சேனல். நாம் இன்றைக்கி ட்ராவல் இன் யுவர் வெட்டிங் எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு எபிசோடில் இது முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அண்ட் எப்போவுமே போல் கமெண்ட், ஷேர், லைக், சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அப்படியே வீட்டுக்குள்ளே போகலாம். போன பாட்டு எதில் விட்டுருப்போமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஜேகே தான் அப்படியே ஹாலில் நீல் டவுன் பண்ணி உட்காந்துட்ருக்காரு. அவரோட ஹார்ட் ஃபுல்லாகவே பெயின் மட்டும்தான் இருக்குது. எதுக்கு என் வழியில் அவன் வந்தா, நான் தான் வர வச்சேன். லவ் பண்ண மயிறு ஏமாத்தினான், ஏமாத்தியும் கூடிய வச்சுக்கினேன். இப்போ அவள் லவ் பண்ணுறா, லவ் பண்ணி நான் வெறுத்தேன். இப்போ எனக்கு குழந்தை வந்தது. ஐயோ, அதுதான் இந்த விரல்லையே இது பண்ணிட்டேன். ஜெகி, நீ எதுக்கு இருக்க? ஏன் இருக்க? எல்லாருக்கும் பாரமாக கஷ்டமாக அவளையும் வேதனைப்படுத்தின்னு எதுக்கிட இருக்கணும்? ஒன்றுமே இல்லை, இங்கேருந்து குச்சிட்டா எல்லாமே சரியாக போயிடும்ல. அதே மாதிரி போய் பண்ணிட்டா எல்லாமே சரியாக போயிடும். எப்படா ஜெய உனக்கு மனசு வந்தது? உன் குழந்தைங்களாம், அதுவும் அவள் அம்மாடா. அம்மா தான் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? எனக்கு தான் அம்மா இல்லை. என் குழந்தையாச்சும் அம்மா இருக்குன்னு பார்த்தா குழந்தையே இல்லை. ஐயோ இன்னும் ஒரே பைத்தியம் முடியுது. இப்போ ஜங்குக் தான் ரொம்ப அழுதுகிட்டே இருக்காரு. அண்ட் 1 month ஆகிடுச்சு. இப்போ ஜெக்கி உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. நீங்கள் எப்போவுமே போல் நார்மலாக ஹாஸ்பிட்டல் போய் உங்கள் ஹெல்த்தை தான் கவனிச்சிட்டு அது மாதிரி இருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அதே ஞாபகம் வருதுன்னு பார்க்குக்கு போகிறீங்க. அங்கே நிறைய குழந்தைங்க விளையாடிட்டுருக்கு. இப்போ நீங்கள் அதை தான் பார்த்து, இப்போது எனக்கும் பாப்பா இருந்திருந்தா கொஞ்சம் வயிறு பெருசாக இருந்திருக்கும். அதுவும் இப்படி விளையாடி இருக்கும். ஜெக்கியோவுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனால் நான் ஒன்று மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். என்றைக்குமே ஒன்று நான் மன்னிக்க மாட்டேன். என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு நீ என்ன உடல் அளவில் பண்ணால் கூட பரவாயில்ல. ஆனால் தேவையே இல்லை ஜெக்கி. நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, எனக்கு தேவையே இல்லை. இப்போ அங்கே தான் ஒரு குட்டி பாப்பா வந்து உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சி விடுது. பாப்பா, நீ யார்? அம்மா எங்கே 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 என்ன? இல்லை, அம்மா தான் அங்கே அழுறாங்க, போய் தொடச்சிடுவா அப்படி சொன்னாங்க. அதான் தொடச்சேன். எங்கே அம்மா? இந்த அங்கே அப்படின்னு கை காட்டா. அந்த பாப்பா காட்டுற இடத்துல யாரும் இல்லை. நீங்கள் பாரு. தேங்க்யூ. இப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது தெரியுமா? கம்ஃபர்ட்டாக நீ போய் விளையாடு, நான் பார்த்துக்குறேன் உன்னை. அம்மா வந்தது நான் உன்னை அனுப்புகிறேன், ஓகேவா? ஓகே அப்படின்ட்டு அந்த பாப்பாவும் போய் விளையாட போயிடுது. நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே அவளை தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ தூரத்தில் ஒருத்தர் சிரிச்சுட்டு, எவ்வளோ அழகாக இருக்கா, எவ்வளோ அழகாக இருக்கால. என் கூட பக்கத்தில் உட்காந்துட்டு என்னை பார்த்து சிரிக்கிற பொண்ணை வந்து குழந்தைய பார்த்து சிரியுது. நல்லா தாண்டி இருக்கு ஒன்று பார்க்கும்போது கூட. ஆனால் இவ்வளோ இருக்காதடி என்ன. அது வேறு யாரும் இல்லை, ஜெக்கே தான். நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் பின்னாடி தான் வராரு. பட் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை. அவர் உங்களை ஃபாலோ பண்ணுறதும் உங்களுக்கும் தெரியல. இப்போ நீங்கள் ஜெக்கேவை மிஸ் பண்ணுறேன். இப்போ இந்த பாப்பா வந்து தொடச்சி விடுது. அந்த இடத்துல அவன் இருந்திருக்கணும். ஆனால் அவன் தானே இங்கே பண்ணுதே. இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. நீங்கள் இதே மாதிரி தான் உட்காந்துட்ருக்கீங்க ஒரு பார்க்கில். ஜேகே கூட தான். ஏய் எதுக்கிடி சும்மாண்ணா, எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? உனக்கு இப்போ தான் நிம்மதி வேணும், சொர்க்கம் வேணும், நீங்கள் கூட்டின்னு வந்துச்சு. அவன் பார் நசன்னு கத்தினேக்குதுங்க இங்கே. அதை வேற கூட்டின்னு வந்து உட்கார வச்சுன்னு. ஏய் நான் போகிறேன்டி, வேலை இருக்குது. இங்கே பாருங்க ஜெக்கி, எல்லா இடத்துக்கும் போகிறீங்க. இப்போல்லாம் எங்கேயுமே எனக்கு கூட்டிகிட்டும் போகிறதில்ல. ஒழுங்காக கொஞ்சம் நேரமாச்சும் என் கூட இருங்க. ஏன் உன் கூட இருக்கணும்? ஆனால் புருஷனை உங்ககிட்ட இருக்கிறதுக்கே சி எங்கண்ணா போடி. ஜெக்கி, நான் சொல்கிறேன்ல, கொஞ்ச நேரம் இருங்க. அங்கே பாருங்கள்,
அந்த பாப்பாலாம் எவ்வளோ அழகாக விளையாடுதில்ல, அது மாதிரி தான் நீங்கள் நான் நம்ம பாப்பாவும் இருப்போம். ஏய் குழந்த ஆசைலாம் இருக்காடி உனக்கு? அது குழந்த வாய்ப்பே இல்லடி, அதெல்லாம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீ என்னடா குழந்தைக்கு இருந்து நின்று இருக்க. இப்போ உங்கள் ஃபேஸ் அப்படியே ஃபேட் ஆகுது ஜங்குக். அதெல்லாம் வரும், அதுவும் உங்கள் குழந்தைய தான் இருக்கும். என்ன எப்படி சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இப்போ தூரத்தில் ஒரு குட்டி பையன் உங்ககிட்ட வந்து, அக்கா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க தெரியுமா? அப்படியா? அழகாக இருக்கேன்னா எவ்வளோ அழகாக இருக்க சொல்லு. நான் வேணா சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா அவங்க கன்னத்தில் தான் கிஸ் பண்ணுது. நீங்கள் வாள் என்ன இது, இங்கே வா நானும் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் அந்த பையனுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ ஜேகே தான் இந்த கருமத்தை பார்க்க தான் நீங்கள் கூண்டு வந்தால. டேய் குட்டி பயல, அது ஏன் பொண்டாட்டிடா. அந்த கண்ணு கிண்ணு எல்லாம் எந்து நீடா. நான் கிச்சு குத்து விளையாடின்னு இருக்கேன். ஆல்ரெடி நான் கிச்சு குத்து பச்சு குத்து எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ ஜேகே அந்த பாப்பாவை தான் பார்த்து முறைக்கிறாரு. இப்போ அந்த பாப்பா அவர் முறைக்கிறாரு. அச்சோ, அவர் நல்ல பையன், அவர் என்னோடய ஹஸ்பண்ட். அழகாக இருக்கார்ல? இல்லை, நீங்கள் தான் அழகாக இருக்கீங்க. இப்போ ஜேகே தான், டேய் மரியாதையாக ஓடுறு, கல் தூக்கி போட்டுருவேன். ஆத்தா எங்க என்னத்துக்கு இங்கெல்லாம் வர? அதுனா அழகாக வருக அந்த மூஞ்சி, அதுவே நல்லா இல்லை, நான் தான் நல்லா வரேன் போட்ட. இப்போ நீங்கள் என்ன பொறாமையா? உனக்கு தெரியும்லடி, உன்னை விட நான் தான் அழகுன்னு. ஊரில் இருக்க எல்லா பொண்ணுகிட்டே யார் அழகுன்னு அவங்களே சொல்லுவாங்க. அந்த குட்டி பையனை நீயா துரத்துறியா இல்லை எப்படி? இப்போ நீங்கள் தான் ஜங்குக், நீங்கள் தான் அழகுன்னு எனக்கும் தெரியும். அதனால என்னமோ தான் விழுந்துட்டேன் போல். இல்லை என்ன சொன்னேன்? விழுந்துட்டியா? புரியல. இப்போ நீங்கள் தான் நீ போய் விளையாடு, இவர்கிட்ட நான் சண்டை போட்டுட்டு வரேன், ஓகேவா? ஓகே அப்படின்னு அந்த பாப்பாவும் அங்கேருந்து போயிடுது. இப்போ நீங்கள் தான் ஜேகே கிட்ட போய் உட்காடுறீங்க. மயிறு பாருகடி, இது பாருகள் எப்படி இருக்கணுமோ அது மாதிரி இருக்கணும். இது கிட்டலாம் வந்து வேற தள்ளி போ. என் புருஷன்கிட்ட நான் உட்காரக்கூடாதா? அப்போ எதுக்கு தாலி கட்டி விட்டீங்க? அந்த தாலியை கட்டு போதும். இங்கே பாருங்க, இதெல்லாம் சொல்லாதீங்க. எங்கள் இந்தியனில் சொல்லியிருக்காங்க, தாலி கட்டிட்டா புருஷனுக்கு ஏதாச்சும் ஆக்கிடுமா, அதனால கட்டக்கூடாதான். அப்படியா? இந்த ஓலெல்லாம் இன்னும் எத்தனை நாள் நம்புவேன் நீ? இங்கே பாருங்க, நான் பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன், அடிச்சுடுவேன். ஐயோ பயந்துட்டுப்பா, எவ்வளோ பேர் கையும் வந்து காட்டே. இங்கே வாயா, என் கையை பாரு, உன் கையை பாரு. என் கைக்குள்ளே தாண்டி நீ இருக்க. என் கை உன் மூஞ்சில் வச்சா உன் மூஞ்சே மூடிக்குது. நான் அச்சனா உன் நிலமையை யோசிடி. இப்போ நீங்கள் தான் அப்படியா? சரி சொல்லுங்கள், எதுவும் லவ் இல்லை போயிடு அது இது சொல்கிறீங்களா? ஸ்டார்டிங்கில் எனக்கு துணி வாங்கி கொடுத்தது, இது பண்ணது அது பண்ணதெல்லாம் யார்? அது ஏதோ ஒரு கேன பையன், அறிவில்லாத பையன் பண்ணிட்டான். ஏன் ஒரு காலத்தில் ஒரு பொண்ணு கூட தான் இருந்தா, அழுதுன்னு அமைதியாக பூண்டு மாதிரி. இப்போது அதுவே ஏமாற்றிட்டு போயிடுச்சு. அவளுங்களெல்லாம் என்ன சொல்கிறது? இங்கே பாருங்க ஜங்கு, சும்மா அந்த டைமில் எந்த பொண்ணாக இருந்தாலும் போக தான் செய்வா. இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. நான் லவ் பண்ணால் தானே உங்கள் கூடயே இருக்கணும். லவ் பண்ணலன்னா நான் போகலாம்ல. எல்லாத்துக்கும் திட்டிகிட்டே இருக்கீங்க. அப்படி தாண்டி திட்டுவேன், அப்படி தான் திட்டுவேன். மூடின்னு நீ இருக்கணும் கூட, புரியுதா? அப்போ சொல்லுங்கள், நம்மளுக்கு பையன் பிறக்குமா இல்லை பொண்ணு பிறக்குமா? ஏன் உனக்கு எத்தனை வேணும்? நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எத்தனை வேணும்? 10. ஜங்குக் 10? ஆமாண்டி, எனக்கு இருக்கிற பணத்துக்கு அனுபவிக்க நிறைய பேர் வேணும். நீ தானே கிட்ட எத்தனை குழந்தை வேணும்னு? ஏன் பெற்று தர மாட்டியா? அது எப்படின்னா இப்படி தான், என் மூலியமாக தான். வேறு ஐயோ உங்கள் மூலியமாக தான். ஆனால் அதுக்கு நான் பார்த்துக்கிறேன். நீ தானே கேட்ட பொண்ணு வேணுமா பையன் வேணுமான்னு? எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு எது பிறந்தாலும் நான் பார்த்துப்பேன். எத்தனை வேணுன்றது தான் மேட்ரு. யோசித்து சொல்கிறீ, நான்லாம் எல்லாத்துக்குமே ரெடியாக இருப்பேன். இப்போ நீங்கள் அங்கேருந்து எழுந்து கொடுக்குறேன்னு ஓடுறீங்க.
இப்போ ஜெக்கத்தை அவங்க பின்னாடி துரத்துறாரு, நீங்களும் ஓடுறீங்க. இதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. எத்தனை வாட்டி கேட்டேன், 10 அது இதுன்னு சொன்னியே தவிர ஒரு குழந்தைய பார்த்துக்கணும் இல்லவே இல்லைல்ல. ஆனால் அவனுக்கும் தெரியாது, அவனுக்கு தெரிஞ்சா அப்படி பண்ணுற பையன் கிடையாது. ஆனால் டாக்டர் என்கிட்டயும் சொன்னாங்க பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. ஆனால் அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவன் நைட்டு தூங்கும்போது என்கிட்ட பால் குடிக்கும்போது கூட அவனுக்கு அந்த பிளாக் எங்கே இருக்குன்னு தெரியாது. கண்ணு மூடிட்டு எதையாச்சும் போட்டு சப்போம். நான் தான் எடுத்து கரெக்டாக வாயில் வைப்பேன். அது எப்படி அந்த என் பாப்பாவுக்கு அது உள்ளே இருக்குது அப்படி இப்படின்னு எப்படி ஜேகேக்கு தெரியும்? ஆனால் தெரியும் அதுக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி புலம்பிகிட்ருக்கீங்க. இப்போ ஜேகே தான் அங்கே இருக்க பலூன்ஸ்லாம் வாங்கி ஒரு பாப்பாக்கிட்டேயும் கொடுத்து போய் கொடுக்க சொல்கிறாங்க. நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக வாங்கிக்கிறீங்க. பட் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. நீங்கள் சுற்றி சுற்றி பார்க்குறீங்க, பட் அங்கே யாரும் இல்லை. இதெல்லாம் யார் பண்ணுறா? அடிக்கடி இந்த பார்க்குக்கு வரும்போது அடிக்கடி ஏதாச்சும் என் கையில் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. ஜங்குக், இதெல்லாம் நீ பார்க்க தான் இல்லை, எங்கே இருக்கியோ எந்த பொண்ணு கூட சுற்றிட்டுருக்கியோ சரி அப்படின்ட்டு நீங்களும் இப்போ வீட்டுக்கு போயிட்டீங்க. இப்போ ஜெக்கே தான் நீங்கள் எந்த ஃப்ரெண்ட் வீட்டில் தங்கியிருக்கீங்களோ அந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு வேலைக்கு சாப்பிட்றாளா? அண்ணா நீ பாருண்ணா, என் ஃப்ரிட்ஜை போய் பாரு, என் கபோர்டை பாரு, என் கிச்சனை பாரு, எல்லாத்துலேயும் உன் பொண்டாட்டிக்கு தேவையான எல்லா பொருளையும் அடக்கி வச்சுருக்க. அவன் என்னடா ஒன்றுத்தையும் சாப்பிட மாட்றா. நீ பாட்டுன்னு இஷ்டத்துக்கு இது அதுன்னு வாங்கிட்டு கொடுத்துட்டு முதல்ல அவளை சாப்பிட வைக்கிறேன், அப்புறம் இல்லைன்னா சொல்கிறேன். இல்லைம்மா அவளுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும், அதான் இந்த கவரில் வாங்கிட்டு வந்துருங்க, அதை மட்டும் கொடுக்குறியா? அண்ணா சாக்லேட் பிடிக்கும் தான் அவளுக்கு, அதுக்குன்னு 2 பேக் ஃபுல்லாக பிடிக்குமா? தோணும் போதெல்லாம் சாப்பிட என் கொடுக்க மாட்டியா? என் தங்கச்சியில் இதையே பண்ணு. ஜோரோவுக்கு தெரிஞ்சது வச்சுக்கோ, நீ பண்ண காரியம் உன்னை வகுந்துருவார். அவனுக்கு தெரியாமல் நீ பார்த்துக்கோமா நான் பண்ணுறது. அவன் அப்பயே சொன்னான் இதெல்லாம் வானான்னு. நான் தான் துருன்னு பண்ணிட்டேன். என் தங்கச்சியில் போமா. இப்போ அவளும் ஓகேண்ணா நீங்கள் வீட்டுக்கு பார்த்து போங்கன்னு சொல்லிட்டு அவளும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான். இப்போது நீங்கள் தான் சும்மா காற்று வாங்கலான்னு மொட்டை மாடிக்கு போகிறீங்க. எவ்வளோ அழகாக இருக்குல்ல இடமே. ஆனால் ஜங்குக் வீடு மாதிரி வராது. பார்க்கர் எப்படி இருக்கான்னு கூட தெரியல. இந்த ஜங்குக் பையன் சாப்பாடே போட மாட்டான் நான் வந்ததுலேருந்து. இப்போ பார்க்கர் கூடயே இருக்குமா? வாழை சாப்பிட்டுச்சான்னு கூட எனக்கு தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ சும்மா பாய் போட்டு படுத்துட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. இப்போ ஜங்குக் தான் மெதுவாக வந்து படுக்கிறாரு. அண்ட் 1 மந்த்தாகவே நீங்கள் எப்போவுமே மொட்டை மாடியில் தான் படுப்பீங்க. இதே மாதிரி நைட்டில் தான் ஜேகேவும் உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துருவார். உங்களுக்கு சுத்தமாக தெரியாது, நீங்கள் டயர்டாக இருக்கனால நல்லா தூங்கிடுவீங்க. இப்போ அதே மாதிரி தான் அவர் வந்து படுக்கிறாரு. தூங்கிட்டியா? அவ்வளோ பெரிய ஊட்ட விட்டு உங்கூட இதோ இந்த மாதிரி இந்த பத்துன்னு இருக்கண்டி அழகாக இருக்காடி. ஆனால் என்ன என் பொண்டாட்டி கட்டி அணைச்சி தான் தூங்க முடியல. இப்போல்லாம் அடிக்கடி நானும் பார்த்துன்னு தாண்டி இருக்கேன். ஒழுங்காக சாப்பிட மாட்டேறியான். ஏன் மாமா மேலே அவ்வளோ கோவமா? ஏன்டி இவ்வளோ கோவமா வந்து ஹெல்த்து தாண்டி போகும், தொட்டாலும் ஏந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே லைட்டாக எட்டி பார்க்குறாரு. நீங்கள் அழகாக கண்ணு மூடி படுத்துட்ருக்கீங்க. ஆண்டி மேக்கப்பே போடலனா கூட நல்லா தாண்டி இருக்க, அதுலேயும் இந்த கம்பல். இப்போ தான் ஜேகேக்கு ஒரு தாட் வருது. இப்போ நீங்கள் தாலி கட்டி கொடுத்துட்டு போயிருப்பீங்களே, நீங்கள் முதல்ல சொன்னது தான் அவருக்கு ஞாபகம் வருது. இப்போ ஜேகே தான் லைட்டாக உங்கள் கழுத்தை பார்க்குறாரு. நீங்கள் ஜஸ்ட் எல்லோ கலரில் ஒரு கயிறு மட்டும் போட்டிருக்கீங்க. இப்போ தான் ஜேகே அவ்வளோ லவாடிய மேலே எனக்கு எதோ ஆகிடும் தெரிஞ்சும் கழட்டினேன். கழட்டியும் ஆகிடக்கூடாதுன்னு தோ இந்த வேலையை பார்த்துருக்க. அப்புறம் எதுக்குடி எதுவுமே தெரியாத மாதிரி நட்டிக்கிறது? உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குற, அவரை பார்த்தியா எங்கன்னா?
எதுக்கு கேட்கணும்? அதுக்கு நீ என்கிட்டயே வந்துடலாம்ல. ஈகோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் உங்கள் பேக் தான் பார்க்குறாரு. அடடே என்னடா இது, நம்ம லவ்வாக போகலான்னு பார்த்தா இப்படி தூன்னு போயிடுவா போலியா. பேசாமல் லைட்டாக பட்டுட்டு போயிடலாமா? எழுந்துருவா, எதுவுமே பண்ண முடியாது. இன்னும் அப்போ பார்த்ததை விட இப்போ டபுள் ஆன மாதிரி இருக்குது. கை பத்தாது போலியே. ஜெயே வேணாண்டா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெக்கே தான் அங்கேருந்து கிளம்பிடுவார். எப்போவுமே 3 o'clockலாம் ஒரு 1 hour மட்டும் தான் அவங்க கூட படுத்துட்ருப்பார். இப்போ கிளம்பிட்டாரு. நீங்கள் காலையில் ஆயிடுச்சுன்னு நார்மலாக எப்படி இருப்பீங்களோ அது மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. இப்போ பக்கத்து வீட்டில் தான் யாரோ குடி வராங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட ஏய் யாரடி அது, ரொம்ப நாள் கழிச்சு அந்த வீடு ஓப்பனே ஆகாது, இப்போ சடனாக யாரோ வராங்க. ஆமாண்டி அங்கே ஒருத்தவங்க குடி வராங்க. யாருன்னு கேட்டியா? எதுக்கும் உனக்கு? பொறுமையாக கேட்டுக்கலாம். நீ போ, என் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, நீ போய் சாப்பிடு. ஹாஸ்பிட்டல் போகணும்ல? ஓகே. நீங்களும் ஹாஸ்பிட்டல் போகணுன்னு கிளம்பி போயிட்டீங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் உங்களுக்கு பேபி இதுவே ஆகாது, நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க அப்படின்னு ரிப்போர்ட்டில் சொல்லிட்டாங்க. டாக்டர் வேறு வழி இல்லையா? எனக்கு இதுக்கப்புறம் தங்காதுன்னு சொல்கிறீங்களா? ஆமாம்மா. எப்படி தங்கும்னு நினைக்கிற? நீ ரொம்ப வீக்காக இருக்க. நீ ஏதாச்சும் சாப்பிடணும் ஹெல்த்தாக. அண்ட் ஃபிசிக்கலாக மட்டும் நீ ஹெல்த்தாக இருந்தால் பிரயோஜனம் இல்லை, மென்டலி நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீ தான் உன்னை பார்த்துக்கணும். இப்போ பேபி வரல, இதுக்கப்புறம் லைஃப் இல்லைன்னா நீ நினைக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே டாக்டர். இப்போ நீங்கள் தான் வெளியே வரீங்க. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே சோகம் மட்டும்தான் இருக்குது. அண்ட் ஜேகே மேலே அதிகமான கோபம் வருது. ஒரே ஒரு அம்மாவான வாய்ப்பு, அதுவும் என்னால் இதுக்கப்புறம் அழுக முடியல, எனக்கு வரலை. என் வலி யார்கிட்ட சொன்னால் புரியும்? வாய்ப்பே இல்லை. இப்போ நீங்கள் காலையில் ஏறி வீட்டுக்கு தான் போகிறீங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னா ஜேகேக்கு அது எல்லாமே தெரியும். இப்போ ஜேகே தான் ரிப்போர்ட் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட பேசிகிட்ருக்காரு. மா தங்கச்சி என்னத்துக்கு அவன் ஒரு மாதிரி இருக்கா? இல்லைண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லு, அவன் புருஷன்கிட்ட தானே சொல்கிற, எதுக்கு ஒரு மாதிரி இருக்க? நீயும் எதுக்கு? என்ன ஆச்சு உங்களுக்கு? ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லுங்கள். என்கிட்ட சொன்னால் சரியாகும்ல, சொல்லு. இல்லைண்ணா இந்தாங்க ரிப்போர்ட். அந்த ஹாஸ்பிட்டல் போகாத, எனக்கு அந்த லேடியை பார்த்தாலே எனக்கு ஆக மாட்டேது. நீ இதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் போகாத, நான் வேறு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலை புக் பண்ணி தரேன், அதுக்கு போய் செக்கப் பாருங்கள். இல்லைண்ணா ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் படித்து பாருங்கள். இதோ பாரு இரு. இப்போ ஜேகே தான் ரிப்போர்ட் படிக்கிறாரு. பட் அதில் இதுக்கப்புறம் வராது பேபி அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஜேகேக்கு செம்ம ஹர்ட்டிங். ஓ வராதா? சரி அவளை பார்த்துக்கோ, நான் அவங்ககிட்ட அப்புறம் வந்து பேசுகிறேன். இந்த ரிப்போர்ட் அப்படின்னு எதுவுமே பேசாமல் கிளம்பிட்டாரு. இப்போ நைட்டு தான் ஜேகே அவரோட பால்கனியில் லூஃபி அவருன்னு உட்காந்துட்ருக்காங்க. டே லூஃபி மச்சான், சொல்கிறா ஜேயே, நான் என்ன பாவம் பண்ணேன்? எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டு என்ன பாவம் பண்ணேன்னு கேட்குற பற்றியா ஜேகே? வாயை வச்சிருவேன்டா. ஆமாம் பண்ணேன், தெரியாமல் பண்ணேன். ஏண்டா சும்மா நான் பண்ணேன்றீங்களே, நான் அப்படிப்பட்ட பையனா? தெரிஞ்சால் நான் ஏன்டா பண்ணிட போகிறேன்? இப்போ அவளுக்கு வரவே வராதுன்ட்டாங்கல்ல. சரி லூஃபி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். பார்த்தா அந்த டாக்டர் யாருடா? பண்ண வரவே வராது இதுக்கப்புறம்ட்டு முதல்ல பண்ணணும்ல. அப்போ இந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்கணும்? நீ போ, உன் புருஷங்கிட்ட கொஞ்ச நேரம் பண்ணு, அப்புறம் வரேன்னு சொல்லணும்ல. நான் பச்சிக்கிறா வருவா வராது. அவள் எதுவும் பண்ணுறாடா, ஏற்றி விட்றாடா, அவள் பிரிய பார்க்குறா எங்களை. சரி இல்லைடா, அது எப்படி வரவே வராதுன்னு சொல்லுவா? ஒரு வாட்டி பண்ணி ஒரு 6-7 வாட்டி பண்ண விட்டதுக்கப்புறம் வருதா வரலையான்னு சொல்லலாம். பண்ணவே விடல, அபார்ட் ஆனதுக்கப்புறம் வராது அப்படின்றா. இல்லை அவள் படிக்கல போல். இப்போ லூஃபி தான் சிரிச்சுட்டு ஜேகே மச்சான் அவன் உன்னை பொட்டன்னு நினச்சிட்டா போலக்குதுடா, அதனால தான் பண்ணாலும் உனக்கு இதுவும் இல்லைன்னு நினச்சிட்டுக்குது போலக்குது. ஆல்ரெடி அதுதான் உன்னை பார்த்துக்குது. அதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேர்கிட்ட பேசிக்கிறேன்.
அவங்களாம் சும்மா குதிரை வேகம்லாம் மருந்துக்குது, அது கொடுக்குறேன் உனக்கு. குட்டி குஞ்சு கூட நீட்டாயிடண்டா டேய் ஜேகே. இப்போ ஜேகே தான் கேவலமாக ஒரு லுக் விட்டு, ஏண்டா உன்னை விட எனக்கு பெருசு தானா? முடியும், என் பொண்டாட்டிக்கு தான் தெரியும் நான் எப்படி பண்ணுவேன்னு. நான் நல்லா பண்ணுவேன்னு உன்னையா திருப்பி போட்டு குத்த முடியும். இப்போ லூஃபி தான், டேய் நீ கிளம்ப, நீ என்ன என்கிட்ட வர, எனக்கெல்லாம் ஆள் இருக்குது. இப்போ ஜேகே தான், உனக்கெல்லாம் இருக்குது, தப்பு இல்லை இருக்கலாம், நீ அழகாக தாங்கிற. எனக்கு இருந்தோம் அது பாக்கியம் தான் இல்லை. என்னடா டைம் ஆகுது, மணி 10 மச்சான், என்ன கதை சொல்லு. இல்லை என் பொண்டாட்டி ஒரு 11 மணிக்கெலாம் தூங்கிடுவான், மாடி மேலே கிளம்பி போனோம். வேணாண்டா ஜெகே, குடிச்சிக்கிற, போய் மாட்டிக்காத, நான் பார்த்துக்கிறேன். குடித்தாலும் ஸ்டெடியாக இருப்பேன், நீ மூட்டு என்னை ட்ராப் மட்டும் பண்ணிட்டு வா, புரிதா? ஜேகே மச்சான் சொல்கிறல கேள்றா. டே போட்ட மூடிக்கின்னு என்னை கூட்டின்னு போடா, போதை ஆகுது. இப்போ ஜேகே சொன்ன மாதிரி லூஃபியும் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஜேகேவால் ஏறக்கூட முடியல, அவ்வளோ டயர்டாக இருக்குது. அதனால லூஃபியை கதவு தட்டி, ஜேகே ரொம்ப குடிச்சிருக்கான், ஏதோ ஒய்ஃபை பார்க்கணுன்னு சொல்கிறான். ஓகேண்ணா கொடுங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ணா நீங்கள் பார்த்து போயிடுவீங்களா? தங்கச்சி நான் ஸ்டெடியாக இருப்பேன். இப்போ ஜேகே தான் லூஃபியை பார்த்து, மச்சான் காருக்கு பேக்கெட்டில் இருக்குதுண்டா, எதுவும் போய் பத்திரமா என் காருக்குன்னு போய் விட்டுருடா, சூப்பராக இருக்கும்டா அது. இப்போ லூஃபி தான் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, மச்சான் காரு என் காரு மாதிரி ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு தரேன், குடிகாரன் நான் எப்படா அப்படின்ட்டு லூஃபியும் கிளம்பிட்டாரு. இப்போ ஜேகே தான் பொறுமையாக போய் உங்கள் பக்கத்தில் படுக்கிறாரு. நீங்கள் அதே மாதிரி கேஷுவலாக தான் படுத்துட்ருக்கீங்க. பொண்டாட்டி, ஐயோ நான் மனசில் பேசுகிறது உனக்கு புரியுமாடி? கேட்கவே கேட்காது தானே. அது யார் அந்த டாக்டரு? நம்ம கதையை சொல்ல, அவளுக்கு என்ன தெரியும்? அவளெல்லாம் நீ நம்பினுக்கிற. உன்னையா நான் திருத்தினாலும் உனக்கு புத்தியும் இல்லை. என்ன பண்ண போகிறனோ உன்னெல்லாம் வச்சுன்னு. ஏய் எந்திரி அப்படின்னு ஜேகே இப்போ எதுக்கு வந்தோன்றதே மறந்துட்டு உங்களை தான் எழுப்புறாரு. நீங்கள் ஜங்குக் இங்கே என்ன பண்ணுற? உன்னை பார்க்க தான் வந்தேன், ஏன் வரக்கூடாதா? இங்கே பாரு, உன்னை மறக்கணும்னு நினைக்கிறேன், முடியாதுரி உன்னால். எப்படி முடியும்? என்னால் முடியும். ஏய் என்னை பார்த்து சொல்லு. ஏன் உன் புருஷனை பார்த்து சொல்லு, முடியுமா உன்னால்? ஏய் முடியுமாடி? இங்கே பாரு, உன்னை நான் வெறுத்துட்டேன், எனக்கு ஒன்று பிடிக்கல, எனக்கு ஒன்று பார்த்தாலே அப்படி கொல்லணும் போல இருக்குது. கொன்னுடு, உன் கையால் நீயே கொன்னுடுறி. ஏன் இன்னும் என்ன வச்சுன்னு இருக்க? இங்கே பாரு சிக்கி, நான் கத்துறதுக்குள்ளே இங்கேருந்து போயிடு. எங்கே போக சொல்கிற? என்னை எங்கடி போக சொல்கிற? போகிற ஐடியாவே இல்லடி, உன்னை விட்டு எப்படி போக முடியும்? இங்கே பாரு சிக்கி, கோவப்படுத்திடாத, போயிடுடா, முடியாதுரு என்னால் அப்படின்னு சொல்லி உங்களை ஹக் பண்ணுறாரு. நீங்கள் ரொம்ப அழுகிறீங்க. உனக்கு எவ்வளோ அழுகணுமோ என் மேலே அழுதுகோ, எவ்வளோ அடிக்கணுமோ அடிச்சிட்றி. அதை விட்டுட்டு போ, நான் போயிடு, பேசாதன்னா சொல்லாதடி, என்னால் இருக்க முடியலடி. அந்த வீடு நீ இல்லாமல் வெறிச்சு ஓடி போயிருக்கு. ஏன் பார்கர் கூட சாப்பிட மாட்டான்டி, நீ தானே அவனுக்கு பசந்து வைப்ப. ஏன்டி எங்கள் எல்லாரையும் விட்டு போனேன்? என் பாரு, லைஃப்பில் நிறைய இருக்குடி, நான் பண்ண தப்பு தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்குன்னு என் குழந்தைங்களும் கஷ்டப்படுத்துறதா? சாப்பிட மாதிரி அதுங்க. சிக்கி உனக்கு என்ன தெரியும்? நீ ஜஸ்ட் சொல்லிடுவல உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. என்ன யோசிச்சியா? குடும்பம், எங்கள் அப்பா அம்மா, அது என்னை விற்றது, அப்புறம் ஒன்று நான் பார்த்தது, நான் எவ்வளோ அழுதுருப்பேன். சரி அது கூட வேண்டாம், எனக்குன்னு ஒரு குழந்த வரப்போகுது அப்படின்னு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். அந்த சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு ஒரு வாட்டி என் இடத்துலேருந்து. ஆனால் எனக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு முதல்லையே தெரியுமா? அது தெரிஞ்சு தான் அதை உன்கிட்ட சொல்ல வரதுக்குள்ளே நீ எதோ பண்ணிட்ட. அந்த வலி என்ன தெரியும்? நீ அம்மாவாக இருந்திருக்கியா? உனக்கு அம்மா இருந்திருக்காங்களா ஜேகே? அந்த வலி தெரியறதுக்கு சொல்லு. நீ அப்பா, அவ்வளோதான். அப்பா தானே, அம்மா தாண்டா எல்லாமே பண்ணுவாங்க. நீ அப்பாவாக இருக்கிறதுனால உனக்கும் வலி இருக்கும்ல. போதும்டி, இங்கே பாரு, எனக்குமே வலி இருக்குது தான். எப்படி காட்டிக்க முடியும் சொல்லு?
கட்டிக்கினா நீ இருப்பியாடி உயிரோட? நான் அழுதா உன்னால் இருக்க முடியுமா? மயிரை மாதிரி போயிடுவேன். ஏண்டி அம்மா அம்மான்றல, குழந்தைக்கு அப்பனும் அதே மாதிரி தாண்டி. நான் உங்ககிட்ட உனக்கு முன்னாடியிலேருந்தே நான் தானே சொன்னேன், உனக்கு எனக்கு ஒரு குழந்த, நல்ல ஒரு குடும்பம். அப்போ யோசிச்சு பாடுறியா நிலமைய? இங்கே பாரு, அந்த டாக்டர் மயிருன்னா சொன்னால் குழந்த வராதா? தனியாக கூட பண்ணியாடி. அதுக்கப்புறம் பண்ணாதானேடி வரோம். வா பண்ணலாம். பண்ணி நாம்பளே இல்லை வரலன்னா பார்த்துக்கலாம். அது எப்படிடி வராமல் போவோம்? மூடிட்டு பொண்ணு என்ன, சும்மா நீயே கற்பனை பண்ணியாத வராது வராதுன்னு. ஃபஸ்ட்டு நம்புடி. நீ நம்புறியோ இல்லையோ, முதல்ல ஜேகேவை நம்புடி. ஜேகே குழந்தை கொடுக்க மாட்டான் நீ நினைக்கிறியா? அத்தா எனக்கு இருக்கிற ஸ்பீடுக்கு அது மட்டும்தான் ஜேகே, அது மட்டும்தான் உனக்கு வரும். ஜஸ்ட்டு உனக்கு பண்ணணும், அவ்வளோதான். மயிரை பண்ணாதான்டி குழந்த வரோம். குழந்தைன்னு கேட்டால் எப்படி வரோம்? பண்ணாதான் வரோம். ஏன் புரியும்ல, படிச்சிருக்கல. அப்புறம் என்ன? நீ இங்கேருந்து கிளம்பு. முடியாது. கிளம்பு ஜேகே, போயிடு. எதுக்கு போனோம்? தோ இங்கேருந்து எதிர் வீடுக்குதே, அந்த வீடு யாருது? தெரியல. இன்னைக்கு கூட பார்த்த போல் யார் வந்திருக்காங்கன்னு. நான் தாண்டி அந்த வீட்டுக்கு நான் தான் வர போகிறேன். இங்கேருந்தே உன்னை பார்க்க போகிறேன். வாட்சா விடுவேன் டெய்லி. அதே மாதிரி நீயும் இங்கே வந்து என்னை பார்க்க வைப்பேன். மயிறு நீ மட்டும் அதுக்கப்புறம் வராமல் மேலே போனேன், வீட்டுக்கு வந்துடுவேன். வீட்டுக்கு வந்து பண்ணுவேன் எல்லாத்தையும், புரியுதா? இங்கே பாரு ஜக்கி, என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா? மேடமுக்கு அப்போ லவ் இல்லை. அது எப்படியோ செத்து போச்சு. சரி தாலியை கட்டு. அதான் கழட்டி கொடுத்துட்டேனே. இதுக்கப்புறம் கழுத்தில் என்னாடி மஞ்சள் கலரு? யார் கட்டினா? தெரியல. ஏதோ ஆகிடக்கூடாதுன்னு தானே கட்டியிருக்க. வேற சரி, எது குங்கம் வச்சுன்னு இருக்க? குங்கத்தை கலை. அதெல்லாம் என் இஷ்டம், நீங்கள் சொல்லக்கூடாது. நான் சொல்லாமல் வேறு யார் சொல்லுவா? சரி இரு, நானே கலைக்கிறேன். இப்போ ஜெக்கிதான் கலைக்க வராரு. நீங்கள் அவர் கையை பிடிச்சி நிறுத்து. என்ன பண்ணுற? கலைக்கிறேன். உனக்கு தான் புருஷனே இல்லையே அப்படின்னு யார் சொன்னா? எனக்கெல்லாம் புருஷன் இருக்குது. யார் புருஷன்? இப்போ நீ ஏன் இங்கேருந்து கிளம்பி போறியா, இல்லை நான் கீழே போட்டுமா? எப்படி கீழே போவேன்? நான் விட்டாதானே கீழே போவேன். நான் விடலண்ணா அப்படின்னு உங்கள் நெக்கை தான் கிஸ் பண்ண வராது. இப்போ நீங்கள் குடிச்சிருக்கியா ஜிக்கி? இல்லையே, குடிக்கவே இல்லை. அதெல்லாம் கெட்ட பழக்கம், குடிக்க மாட்டேன். நீ எனக்கு குடிக்கல, எனக்கு கண்ணை பார்த்து சொல்லு. ஜேகே கண்ணையே பார்க்கல. டேய் என்னை பார்த்து சொல்லு. அது ஏதோ பூச்சி வச்சுடிங்க கீழே, அது எங்கே பூச்சின்னு தெரிலடி. அதெல்லாம் போட்டோம். குடிச்சியா இல்லையா? குடியிலடி, நம்புடிய. அதான் குடிக்கலன்றல. நான் நோண்டி கேள்வி கேட்குறேன். நான் பொண்டாட்டியா நீ? நீ நான் பொண்டாட்டியா? குட்டி செவரா போனால் உனக்கு நாடி உனக்குண்ணா? நீலாம் கேட்கக்கூடாது, கிளம்பே. இங்கே பாரு, குடிச்சியா? ஆமாம் லைட்டாக குடித்தேன். நீ இல்லைன்னு குடித்தேன் அப்படின்னு பார்த்தா டெய்லி தான் குடிக்கிறேன். என்னை விட்டு எத்தனை மாதம் போனேன்? அத்தனை மாதமும் குடிக்கிறேன். குச்சின்னு தாண்டி இருக்கேன். செக்கே குடி. ஃபைன், ஒன்று இரு அப்படின்னு நீங்கள் பக்கத்தில் ஏதாச்சும் தண்ணி பக்கெட் இருக்கான்னு தேடுறீங்க. கரெக்டாக மேலேருந்து ஒரு துளி விழுது. வேறு எதுவும் இல்லை, அங்கே மழை தான் பெய்யுது. நீங்கள் 2 பேரும் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு ப்ரௌன் கலரில் சாரீ கட்டியிருப்பீங்க, அது ரொம்ப உங்கள் உடம்போடு ஒட்டுது. விஜய்க்கு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருப்பாரு, அதுவும் ஒட்டுது. 2 பேரும் அவங்கவுங்க பாடியை பார்த்துக்கிறீங்க. உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. ஜேகேக்கும் அதே தான். 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்க. கிட்ட கண்ணு மட்டும்தான் பேசுது. பொண்டாட்டி லவ் பண்ணுறதானே? இப்போ கூட நான் பேசுகிறது உனக்கு கேட்காது, ஆனால் மனசு ஒரு மாதிரி பந்தடிக்கி நீ வேணும்னு. இப்போ நீங்கள் ஜேகே எவ்வளோ அழகாக இருக்கு, என் புருஷன் நீ தான். இப்போ ஜேகே பொறுமையாக உங்கள் கிட்ட வந்து உங்கள் ஃபேஸை தான் ஹோல்ட் பண்ணுறாரு. நீங்கள் கண்ணை மூடிட்டு அமைதியாக ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகேவோட நோஸ் உங்கள் நோஸோட டச் ஆகுது. இங்கே பாரு, என்ன பண்ண போகிற? எனக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாமல் தான் அமைதியாக இருக்கியாடி?
விருப்பம் இல்லாமல். நச்சது போதும்டி, இங்கே வா அப்படின்னு ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க. கொஞ்சோண்டு கேப் தான் இருக்குது. உங்கள் செஸ்ட்டும் அவர் செஸ்ட்டும் அப்படி ஒட்டுது. இப்போ நீங்கள் தான் சிச்சிக்கு மூச்சு விட முடியல. எனக்குமே முடியல. உன்னால் மூச்சு விட முடியலையாடி? என்னால் விட முடியல. பெர்ரி, நான் மூச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஜெக்கி தான் உங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. மாமா, அதே தாண்டி, அதே தான். வா, எனக்குள்ளே முழுசா வாடி. நீ குழந்தை தானே கேட்ட, ஒத்தா நான் தரேன்டி, நீ வா.